Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சின்ன பால் சைஸில் எடுத்துட்டு இதை ஃபிங்கர் ஷேப்பில் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயத்தோட அளவு ஜாஸ்தியாச்சுன்னா இது மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு ஒழுங்காக வராது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மிக்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி ஃபிங்கர் ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபிங்கர் ஷேப்பில் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் கோட்டிங் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ 1 பிஞ்ச் சேர்த்தா போதும். 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபிங்கர் ஷேப் பொட்டேட்டோவை இந்த மைதா பேஸ்ட்டில் ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். இதே மெத்தட்லேயே தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா சின்னதாக உடஞ்சிருக்கணும், அப்போ தான் கோட்டிங் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை 15 நிமிஷம் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஃப்ரை பண்ணும் போதுமே ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌனில் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாலும் ஆயில் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும், ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நூடுல்ஸ் கோட்டிங் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொட்டேட்டோ வந்து நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டா போதும், இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எல்லாரோட ஃபேவரட் ரெசிபியாக மாறிடும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.